விஜய் காவேரி கிட்ட பிரச்சனை எப்படி இருக்கு, சரியாயிடுச்சா, நான் வேணா வரட்டுமான்னு கேட்க, ஆனால் காவேரியும் உள்ளுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம விஜய் மேலே கோபப்படுற மாதிரியே, இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்களை வெறுத்து ஒதுங்கலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவும் எனக்கு உதவி பண்ணுறேன்னு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஏன்னா அதனால எனக்கு தான் கஷ்டம் அதிகம். ஸோ தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு ஃபோனை கட் பண்ணிட. இதை கேட்டுட்டு விஜயும் வருத்தத்தோட தாத்தா கூட உட்காந்து குடிச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஆனால் அங்கே வந்த பாட்டியும், காவேரி தான் உன்னை மதிக்கவே இல்லைல்ல, அப்புறம் எதுக்காக நீ அப்போ பின்னாடியே போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் காவேரியை கொஞ்சம் மோசமாகவே பேச, இதனால் வருத்தப்பட்ட விஜயும் அங்கேருந்து பாட்டி போனதுக்கப்புறமா தாத்தா கிட்ட, பாட்டி பேசுறதுலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, பாருங்க இன்னும் இதே மாதிரியே என் ஒய்ஃபை பற்றி பேசினாங்கன்னா அப்புறம் பாருங்க நானும் கொஞ்சம் கோபப்பட்டு திட்டிடுவேன்னு சொல்ல, தாத்தாவும் ஒரு மாதிரி விஜயை பார்க்க, விஜய் என்ன உங்கள் ஒய்ஃபை திட்டுறேன்னு நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்களா என்ன? தாத்தா உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, நீங்கள் கண்டிப்பாக கோபப்படுவீங்க, ஏன்னா உங்களுக்கு பாட்டி எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் இதையும் புரிஞ்சுக்கணும், எனக்கும் என் ஒய்ஃப் ரொம்பவே முக்கியம்னு பேச, ஆனால் தாத்தா இதையே சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன சாரதாவும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பாக என் புருஷன் உழைச்சி கட்டின அந்த வீட்டை எவனுக்கும், முக்கியமாக அவனுக்கு மட்டும் நான் தந்துடவே மாட்டேன், அவங்கிட்ட இருந்து என் வீட்டை சட்டப்படி நான் மீட்டெடுப்பேன்னு சொல்ல, அப்போது யமுனாவோ இருக்கிற சாரதாவோட வேதனையை இன்னுமே அதிகப்படுத்துகிற மாதிரி, முதல்ல நீ எதுக்காகமா அந்த பத்திரத்தை அவன் கைக்கு எட்டுற மாதிரி வச்சிருக்க, எல்லாம் உன் தப்பு தானே சொல்ல. இதை கேட்டுட்டு கங்கா யமுனாவை நல்லா திட்டுவிட, ஆனால் காவேரியும் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விதத்தில் அந்த பத்திரம் அவன்கிட்ட இருக்கிறதும் நமக்கு நல்லது தான். ஏன்னா அந்த பத்திரத்தை வச்சு அவனால் எந்த விதத்துலையும் ப்ளே பண்ண முடியாது. அப்படியே அவன் ப்ளே பண்ணுற விதமாக நான் அப்பா கிட்ட இருந்து தான் அந்த பத்திரத்தை வாங்கினான்னு சொல்லி சொன்னாலும் கண்டிப்பாக அவன் மாட்டிப்பான். ஏன்னா அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பத்திரத்தையே நம்ம கையெழுத்து போட்டு கங்கா அக்காவோட நகையை விற்று வாங்கணும். அதனால் கண்டிப்பாக அவன் அப்படி சொல்லவும் வாய்ப்பில்லை, சொன்னாலும் மாட்டிப்பான். ஆனால் அந்த பத்திரத்தை வச்சு அவனால் ஒன்றும் பண்ண முடியலனாலும் நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கணும்னு சொல்ல ஆரம்பிக்க, இதை கேட்டுட்டு சாரதாவும் கரெக்டு தான், யமுனாவோட மாப்பிள்ளை சொன்ன மாதிரி நம்ம சட்டப்படியே இதை டீல் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு சத்தியத்தை பண்ணணும், இந்த மாதிரி ஊர் முழுக்க இவனால் நம்ம கேவலப்பட்டதெல்லாம் போதும். என்னதான் நான் பெற்றது 4 பொண்ணுங்களா இருந்தாலும் அவங்க வைரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லணும்னு ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொன்றும் சொல்லி நீங்கள் இந்த விதத்தில் சாதிக்கணும்னு ரொம்பவே எமோஷ்னலாக சொல்ல, இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே தன்னோட அம்மாவுக்காக அந்த பசுபதி முன்னாடி கெத்தா வாழ்ந்து காட்டணும்னு முடிவெடுத்து சாரதாவுக்கு சத்தியமும் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க நிவினும் குமரனும் அவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற முடிவோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், எப்படி தான் சாரதாவோட பிள்ளைங்க எல்லாரும் அந்த பசுபதியோட சூழ்ச்சி வலையிலேருந்து வெளியே வந்து சாரதா ஆசைப்படி சாதிச்சு காட்ட போகிறாங்க.